மேம், தைராய்டு இருந்தா கேபேஜ், காலிஃபிளவர், ப்ரோக்கலி இதெல்லாம் சாப்பிடவே கூடாதா? கண்டிப்பா கிடையாது. எல்லாருமே கொஞ்சம் குவான்டிட்டியில குக் பண்ணி தான் எடுத்துக்க போறாங்க. இதனால தைராய்டு பெருசா அஃபெக்ட் ஆக போறது கிடையாது. மேம், குண்டா இருந்தா கண்டிப்பா தைராய்டு இருக்குமா? ஃபர்ஸ்ட் குண்டா இருந்தா தைராய்டு இருக்கும்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கு வேற நிறைய காரணங்கள் இருக்கு. அதே மாதிரி தைராய்டு இருந்தா கண்டிப்பா குண்டாதான் ஆவாங்கன்றது கிடையாது. தைராய்டுல வெயிட் லாஸும் ஆகும். 2 டைப்ஸ் இருக்கு தைராய்டுல. ஒரு டைப்ல வெயிட் கெயின் ஆகும், இன்னொரு டைப்ல வெயிட் லாஸும் ஆகும். மேம், தைராய்டு உமன்ஸ்க்கு மட்டும் தான் வருமா? நோ, மேல்ஸுக்குமே தைராய்டு வந்து 15% சான்சஸ் இருக்கு. மேம், தைராய்டு இருந்தா கண்டிப்பா நெக்ல ஸ்வெல்லிங் இருக்குமா? அப்சல்யூட்லி நோ. தைராய்டு இருக்கவங்களுக்கு ஸ்வெல்லிங் இருக்குன்னு அவசியம் கிடையாது. நிறைய பேருக்கு ஸ்வெல்லிங் இல்லாம தைராய்டு இருக்கும். மேம், தைராய்டு ஒன்ஸ் வந்துருச்சுன்னா ரிவர்ஸ் பண்ணலாம் முடியாதா? லைஃப் லாங் மெடிசின்ஸ் எடுக்கணுமா? கண்டிப்பா கிடையாது. தைராய்டு அப்படிங்கிறது ஒரு மெட்டபாலிக் அண்ட் ஹார்மோனல் டிசீஸ். சோ இதுக்கு வந்து லைஃப் லாங் நீங்க மெடிசன் எடுத்துட்டு இருக்கணும், ரிவர்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா கிடையவே கிடையாது. ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்ஸ், ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் லைக் ஹோமியோபதி கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ண முடியும். நம்மளோட மெடிகேஷன் டிபெண்டன்சியை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முடியும். On this World Thyroid Day, stay aware and protect your thyroid gland. சோ இந்த வீடியோவை தைராய்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அண்ட் தேவையில்லாம பயப்படுறத ஸ்டாப் பண்ணுங்க.